இந்த ஆளு ஜெயில்ல சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடுல கொஞ்சம் பாய்சன கலந்து விட்டுடுவான். அந்த பாய்சன் கலந்த சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா, இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு லாக்கர தேடி போயிருப்பானுங்க. அந்த லாக்கர் ஃபுல்லா கோல்டா இருக்கும். அந்த கோல்ட திருட தான் இந்த மாரி ஒரு வேலைய பார்த்துருப்பானுங்க. இவனுங்க 2 பேத்த தவிர அந்த ஜெயில்ல இருக்க எல்லாருமே வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இங்க நடக்குறது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்க இருக்க எல்லா ஆம்புலன்ஸையும் வர வச்சிருவாங்க. ஜெயில்ல இருந்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலா மாத்திருப்பானுங்க இவனுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அந்த ஜெயில்ல இருக்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரும் வராத மாரி ஒரு போர்ட வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மார்க் பண்ணி அந்த இடத்துல ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்டையை போட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த இடத்துக்கு கீழே தான் அந்த லாக்கர் இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல ஓட்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல சிலிண்டரை வச்சு அந்த கேஸ் எல்லாத்தையும் அந்த ஓட்டைக்குள்ள இறக்கிட்டு இருப்பாங்க. இவங்க டீம்ல இருக்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்கு கார் எடுத்துட்டு வந்திருக்கும். அந்த கார்ல பார்த்தீங்கன்னா பாம் செட் பண்ணி இருக்கும். அதே நேரம் இவனை பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த காரும் அந்த லாக்கரும் ஒரே நேரத்தில் வெடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பானுங்க. அதே மாதிரி ஒரே நேரத்திலேயே 2 வெடிக்க ஆரம்பிச்சிடும். அங்க இருக்க போலீஸ் எல்லாரோட கவனமும் அந்த காருக்கு போகும். உடனே அங்க இருக்க எல்லா போலீஸும் அந்த காரு கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில போலீஸ் மட்டும் அங்க இருக்க கேமரா கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இவனுங்க 2 பேரும் அந்த லாக்கர் கிட்ட போயிட்டு பார்க்குவானுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோல்டு இருக்கும். எல்லாத்தையும் எடுக்கலான்னு போகுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க கேமராவை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு போட்டோ எடுக்குவானுங்க. அது ஒரு சிடிஆர் ரெடி பண்ணி அந்த கேமராக்கு பின்னாடி செட் பண்ணிடுவானுங்க. அந்த போலீஸ் எல்லா கேமராவையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் இருக்க கேமராவை செக் பண்ணுவாங்க. கோல்டு இருக்க இடத்த ஜூம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஜூம் ஆகாது. அந்த கேப்ல எல்லா கோல்டையும் அவனுங்க ஆட்டையை போட்டு கிளம்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் வந்து பார்க்குவாங்க. அந்த லாக்கர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டுமே அந்த இடத்துல இருக்கு. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. இந்த இடத்த விட்டு அவனுங்க தப்பிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. இவனுங்க 2 பேரும் அந்த ஜெயில இருக்க பேஷன் மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண் முன்னாடியே ஜாலியா போய்கிட்டு இருப்பானுங்க.